வணக்கம் நண்பர்களே, டுடே நம்ம டெக் இன் தமிழ் சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 5 டெக் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க உலகத்தில் டெக்னாலஜி இல்லாமல் மனுஷங்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. கடந்த 25 வருஷத்தில் டெக்னாலஜியோட வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்க டெக்னாலஜியில் இருக்க ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு தெரியுமா? அதுதான் HTC ட்ரீம். ஆமாங்க, HTC நிறுவனம் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனை இந்த வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இந்த மொபைலை T-Mobile G1 அப்படின்ற நேமில் 22 அக்டோபர் 2008 யுனைடெட் ஸ்டேட்ஸில் லான்ச் பண்ணாங்க. அப்போ இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் கிட்டத்தட்ட iOS BlackBerry இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருந்தது. இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 3.2 மெகா பிக்சல் கேமரா, 3.2 இன்ச் ஸ்க்ரீனு, 0.2 GB ரேம் கொடுத்துருந்தாங்க. அதோட 256 MB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 1.0 யூஸ் பண்ணியிருந்தாங்க. Qualcomm சிங்கிள் கோர் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. இப்போ லான்ச் பண்ணுற ஃபோன்லாம் கம்பேர் பண்ணும்போது இது 1% கூட வர முடியாது. பட் அப்போ இருந்த ஸ்டேஜில் இந்த மொபைலை ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தாங்க. அடுத்து நம்ம வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போர்ட்டபிள் செல்ஃபோன் என்னன்னு தெரியுமா? மோட்டோரோலா டைனாடாக் 800X அப்படின்ற ஃபோனை தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் 1983 லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்த ப்ரைஸ் வந்து $4,000. இந்த ஃபோனுக்கு $4,000 வந்து இருந்தது. இந்தியன் ருபீஸில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 3 lakh rupees வரும். அவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி 30 minutes வரை தான் பேச முடியும். அதுக்கப்புறம் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிடும். ஏன்னா அப்போ இருந்த ஸ்டேஜில் பேட்டரி டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. இப்போதான் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ சைஸ்க்கு வந்து இருக்கும். அவ்வளோ பெரிய ஃபோனு. வெயிட் கூட பார்த்தீங்கன்னா 800 grams வந்து கிட்டத்தட்ட இருந்தது. பட் அப்போ இருந்த காலகட்டத்தில் இதுதான் ரொம்ப போர்ட்டபிள் ஃபோனாக இருந்தது. கிட்டத்தட்ட மோட்டோரோலா நிறுவனம் இந்த ஃபோனை மேக் பண்ணுறதுக்கு $100 million வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை மேக் பண்ணுறதுக்கு 10 years வந்து அவங்களுக்கு ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபோன் இல்லையா, ரொம்ப ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிசிட்டி பற்றி. கூகுளோட பவர் கன்சப்ஷன் எவ்வளோன்னு தெரியுமா? கூகுள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.26 மில்லியன் மெகாவாட் பவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி வந்து சோலார் பேனல்ல இருந்து தான் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களோட டேட்டா சென்டர்ஸ் தான் அதிகமான எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாகவே இருக்கு. ஏன்னா 80 to 90% ஆஃப் பவர் வந்து டேட்டா சென்டருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு செகண்டுக்கு 12 கிலோவாட் பவர் வந்து கன்சியூம் ஆகுது. கூகுள் கன்சியூம் பண்ற எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 lakh ஹோம்ஸ்க்கு வந்து பவர் கொடுக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கூகுள் சர்ச் இன்ஜின் பத்தி. நம்ம எல்லாரும் டெய்லி கூகுள் சர்ச் இன்ஜினை வந்து யூஸ் பண்றோம். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்னா கூகுள்ல ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்குவோம். இந்த கூகுள்ல எவ்வளவு சர்ச்சஸ் டெய்லி நடக்குது அப்படின்றது தெரியுமா? டெய்லி கிட்டத்தட்ட 5.6 பில்லியன் சர்ச்சஸ் வந்து பண்றாங்க. பெர் இயருக்கு 2 trillion சர்ச்சஸ்க்கு மேல வந்து நடக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால இவ்வளவு பவர் வந்து கூகுள் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போறது மொபைல் வைரஸ் பத்தி. கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வைரஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம மொபைல் ஸ்லோ ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இந்த வைரஸ் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மொபைல் வைரஸ் கெபீர் ஏ அப்படின்ற வைரஸ் தான். இந்த வைரஸ் 2004 காஸ்பர் ஸ்கை நிறுவனம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்த நோக்கியா போன்ஸ்லாம் சிம்பியன் ஓஎஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருந்தது. இந்த சிம்பியன் ஓஎஸ்ல ரன் ஆகிற மாதிரி தான் இந்த வைரஸை டிசைன் பண்ணியிருந்தாங்க. கெபீர் வைரஸ் மோஸ்ட்லி ப்ளூடூத் டெக்னாலஜி தான் அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஃபோன் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா டெக்ஸ்ட் ஃபைல பக்கத்தில் இருக்க எல்லா டிவைஸ்க்கும் வந்து அனுப்புறது தான் இதோட வேலையே. இதனாலேயே ஃபோனோட பேட்டரி வந்து சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகிடும். இந்த வைரஸை பற்றி கேட்டால் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மொபைல் வைரஸ். இப்போ நம்ம பார்த்த டெக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெக் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.